எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 2ஆம் பேட்ச் தென்னங்கன்றோட 6 மாத வளர்ச்சி அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்தில் எங்கள் ஃபார்மில் வந்து என்னென்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாம் பேட்ச் தென்னங்கன்று வந்து கிட்டத்தட்ட 30 கன்று போன வருஷம் கிறிஸ்மஸ் டைம் அப்போ கிட்டத்தட்ட வருஷ கடைசியில் வச்சோம். கடகடன்னு 6 மாதம் ஓடிருச்சு. ஸோ இப்போ வந்து 6 மாதம் முடிவில் தென்னங்கன்றோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நடவு செஞ்சதுலேருந்து முதல் 3 மாதம் வந்து கொஞ்சம் வேர் பிடிச்சி கொஞ்சம் புது குருத்து வளர வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு உரமோ எதுவும் கொடுக்கல. WDC மட்டும் ஊற்றிட்டு இருந்தோம் அது வரைக்கும். மற்றபடி எதுவும் நாங்கள் கொடுக்கல. 3 மாதம் முடிவில் வந்து கொஞ்சம் க்ரோத் தெரிஞ்சிட்ட பிறகு நாங்கள் வந்து கொஞ்சம் உரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோம். என்னென்ன உரம் கொடுக்குறோங்கிறத விவரத்தையும் இப்போது ஸ்க்ரீனில் போடுறேன். எப்படின்னா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். ஏன்னா மொத்தமாக கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குவான்டிட்டியில் சமச்சீரான உணவு அப்படிங்கிற மாதிரி NPK ப்ரைமரி நியூட்ரியன்ட்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். மைக்ரோ நியூட்ரியன்ட் நாங்கள் இன்னும் கொடுக்கல. அது ஒரு 6 மாதம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்போம். அதையுமே 30 கன்றில் வந்து முதல் 3 மாதம் வரைக்கும் பிரச்சனை எதுவும் வரலை. ஒரு 2 கன்றுக்கு மட்டும் வெயில் டைமில் இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் வந்து கொஞ்சம் வெயில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு 2 கன்று மட்டும் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அவுட் ஆஃப் 30 ஒரு 2 கன்று மட்டும் டேமேஜ் ஆச்சு. மீதி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை ஈ பிரச்சனை சம்மர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்தது. ஸோ நாங்கள் அது அப்பப்போ எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். ஸோ அதோட டேமேஜ் வந்து இந்த வாட்டி ரொம்ப இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் முதல் 6 மாதத்துக்கு செஞ்ச மெயின்டெனன்ஸ் வேலை அந்த செகண்ட் பேட்ச் தென்னங்கன்னுக்கு. இதோட அடுத்த அப்டேட் வந்து நான் 1 இயர் க்ரோத் அப்படிங்கிற இது டாப்பிக்கில் இந்த வருஷம் கடைசியில் எவ்வளோ வளர்ந்துச்சு, க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கடைசியாக இந்த ஒரு ஒன் இயர் க்ரோத் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு பேட்சுமே இப்போ வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு வச்சு. ஆனால் அந்த வீடியோ இப்போ நான் அப்டேட் பண்ணல. எண்ட் ஆஃப் த இயர் இதோட இந்த செகண்ட் பேட்சோட 1 இயர் க்ரோத், அப்புறம் ஃபஸ்ட் பேட்சோட 2 இயர்ஸ் க்ரோத் மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டு கம்பைலேஷன் பண்ணி 2 இயர்ஸில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் ஒரு கம்பைலேஷன் வீடியோ மாதிரி போடுறேன் அதை. ஸோ தென்னங்கன்று வந்து இப்போ நாங்கள் வேலியோரமாக தான் போட்டிருக்கோம். எங்கள் ஒன் ஆஃப் த மெயின் கிராப் தென்னங்கன்றுகள். அடுத்த மெயின் கிராப் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் வேர்க்கடலை போட்டு அறுவடை பண்ணோம். இப்போ அடுத்த பேட்ச் வந்து ஜூன் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து அடுத்த பேட்ச் வேர்க்கடலை சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். இந்த பேட்ச்சில் வந்து கதிரி வெரைட்டி ட்ரை பண்ணோம். போன வாட்டி ட்ரை பண்ணும்போது கிர்னார் 5 ட்ரை பண்ணோம். இந்த வாட்டி கதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சு ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட 40 நாள் கிராப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வேர்க்கடலையோட அப்டேட்டு. இது வேர்க்கடலையோட அப்டேட் வந்து எங்கள் கடைசி அப்டேட்டாக அறுவடை பண்ணும்போது இன்னொரு அப்டேட் தரேன். அடுத்த மெயின் வேலைகள் என்ன போயிட்டுருக்குன்னா, ஜூலை மாதம் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஜூலை மாதத்தில் வந்து ஒரு சில டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் வந்து ட்ரையல் பார்க்கணும். அப்புறம் பல மரங்கள், அது குறிப்பாக மாமரத்தில் R2E2 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நாங்கள் ட்ரையல் பார்க்குறதுக்காக நடவு செய்யலான்னு இருந்தோம். டிம்பர் மரத்தில் வந்து ஒரு 12 மஹோகனி, ஆஃப்ரிக்கன் மஹோகனி, காயா செனகலென்சிஸ் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ் அதை வந்து நாங்கள் கணேஷ் நர்சரியிலேருந்து வாங்கினோம். அவங்க யூடியூப்பில் வந்து இப்போ ஃபேமஸாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனியை. அது நான் எங்கள் இடத்துல எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன சாம்பிள் பேட்ச் ஒரு 12 கன்று மட்டும் வாங்கியிருக்கோம். அப்புறம் லோக்கலில் வந்து நாங்கள் நிலம்பூர் டீக் வெரைட்டி, அந்த வெரைட்டி ஒரு 6 கன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வேங்கை கன்று ஒரு 3 கன்று வாங்கி நடவு செஞ்சுருக்கோம். இந்த டிம்பர் வெரைட்டிஸ்லாம் நாங்கள் எப்படி ட்ரையல் பார்க்கறதுக்காக நடவு செஞ்சோன்னா, எங்கள் இடத்துல வந்து களிமண் பாங்கான ஒரு பிட்டு இருக்கும். அந்த பிட்டில் பாதியும், நல்லா இருக்கிற இடத்துல வந்து மீதி இருக்கிற பாதியும்
இந்த தென்னங்கன்றுக்கு நடுவில் அந்த அங்கே வந்து நாங்கள் நடவு செஞ்சு இந்த ட்ரையல் பேட்சை வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். எப்படி எங்கள் இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலை ஜூலை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். அப்போவே கொஞ்சம் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ பெரிய மழை பெய்யறதுக்கு முன்னாடியே வச்சிடலாம், நடவு செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸ், அப்புறம் 2 மாங்கன்று ப்ளஸ் இன்னொரு மாங்கன்றுமே எங்கள் வேலியோரத்தில் அதுவே முளைச்சிருந்தது. ஸோ மொத்தமாக 3 மாங்கன்று, அதுக்கப்புறம் 3 டிம்பர் வெரைட்டிஸ், ஆஃப்ரிக்கன் மஹோகனி, அப்புறம் நிலம்பூர் தேக்கு, அப்புறம் வேங்கை. இந்த 3மே ட்ரையல் பேஸிஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் பாதி பாதியாக பிரித்து போட்டு விதைச்சி பிரித்து நடவு செஞ்சுருந்தோம். ஒரு 1 வீக் கழித்து தேக்கு வந்து கொஞ்சம் காஞ்சு அப்புறம் மறுபடியும் தளிர் விட ஆரம்பிச்சிது. மற்றது எல்லாமே கொஞ்சம் அப்படியே வச்ச மணிக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இதோட அப்டேட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அப்சர்வ் பண்ணி எப்படி க்ரோத் இருக்குங்கிறத பின்வரும் வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அப்டேட். மெயினாக வந்து தென்னை மரத்து செகண்ட் பேட்ச் தென்னங்கன்றோட 6 மாத வளர்ச்சி ப்ளஸ் ஃபார்மில் நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.